பேட்டரி ஸ்ப்ரேயரில் எப்படி உரம் விட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தாப்படி. ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. பேட்டரி மிஷினில் குடுக்கறது. அதாவது வெஞ்சுரிக்கு குடுக்கறத காட்டிலும், வெஞ்சுரியில வந்து நம்ம லோட் பண்ணுறபோது அந்த காட்டுக்கு போற தண்ணியோட ஃப்ளோ வந்து குறையும். ஆனா அதே பேட்டரி மிஷினில குடுத்தோம்னா, ஆ தண்ணி பாயறதுல எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. நம்ம ஃபெர்டிலைசரா இருந்தாலோ, ஃபங்கிசைட் ஏதாச்சும் குடுத்தாலோ, அது டைரக்ட்டா மெயின் லைன்லயே போயிரும். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலா இது வந்து நம்ம காட்டோட மெயின் லைனுங்க. ரைட்டுங்களா? இது வந்து மெயின் லைனு. நம்ம ஆல்ரெடி இதில வந்து ஆ மருந்த ஊத்திட்டோம். பேரல்ல கலக்கின மருந்த இதில நம்ம ஊத்திட்டோம். அப்புறம் இது பார்த்துட்டீங்கன்னா, நம்ம இந்த கனெக்ட் பண்ணுற இடங்க. நம்ம பேட்டரி மிஷினில் வந்துட்டு இதுலேருந்து இந்த ஸ்டிக்கு வரும். இதோட ஸ்டிக்கு இதுலேருந்து ஸ்டிக் வரும். நம்ம இந்த த்ரெட்டை போட்டு ஸ்டிக்கில் டைட் பண்ணுவோம். அப்புறம் இந்த ஹோஸ் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம அந்த பவர் ஸ்ப்ரேயரில் வந்து டேங்க்லேருந்து தண்ணி முன்னாடி கன்னுக்கு வரும். அந்த ஹோஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் பெட்டரா இருக்கும் யூஸ் பண்ணுறக்கு. அண்ட் இதோட எட்ஜில் பார்த்துட்டா 16 கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம 16 ட்ரிப் பைப்புக்கு வர கனெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நம்ம ஜஸ்ட் டைரெக்டா இதில் கனெக்ட் பண்ணோம்னா முடிஞ்சுங்க. கனெக்ட் பண்ணிட்டோம்னாலே கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் ரெட் கலர் சுவிட்ச். ஏன்னா அது வந்து ஃப்ளோ நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது தெரியும், லெவல் குறையிறது. அவ்வளோதாங்க. எந்த ஃபீல்டுக்கு போகணுன்னாலும் அது பாட்டுக்கு சிம்பிளாக மெயின் லைனில் போய்க்கும். நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டியதில்லை. ஸ்டே டியூன். பை.